Arun deposited 4,000 in a bank for 3 years at an interest of 15% per annum. What is the compound interest that Arun will get after 3 years? 3 years கழிச்சு அருணுக்கு எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அருண் என்பவர் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுகளுக்கு வருடத்திற்கு 15% வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுக்கு பிறகு கூட்டு வட்டியில் எவ்வளவு கிடைக்கும்? ஸோ கூட்டு வட்டியில் அந்த பணத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ 4000 தான் வந்து இந்த இடத்துல நமக்கான பிரின்சிபல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15%. எவ்வளோ இயர்ஸு? 3 இயர்ஸு. ஸோ மோஸ்ட்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மேக்ஸிமமாகவே 3 இயர்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்டாங்கன்னா போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ 4000க்கு 15% எவ்வளோன்னு நமக்கு தெரியணும். ஸோ 4000ல் 10% எவ்வளோ வரும்? 400. 5% 200. Suppose 15% equal to 600. ஸோ 4000க்கு 15% எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 600. ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ வட்டி கிடைக்கும்னா 600 வந்து கிடைக்கும். செகண்ட் இயர்லேயும் 600 ப்ளஸ் இந்த 600க்கு 15% வந்து பார்க்கணும். சரியா? ஸோ 10% எவ்வளோ வரும்? 60. 10 வந்து 60. 5 வந்து 30. ரெண்டையும் சேர்த்தோன்னா 90. அப்போ 15% வந்து எவ்வளோன்னா 90. இப்போ 90 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் நம்ம போட்ட அசலுக்கான வட்டி 600 ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய இந்த 600 இருக்குல்ல, இதுக்கு வட்டி வந்து போடுவோம் 90 ப்ளஸ் இந்த செகண்ட் இயரில் கிடைச்ச 600 இருக்குல்ல, இதுக்கு வட்டி வந்து போடுவோம், இதுக்கு 90 ப்ளஸ் இந்த 90க்கு 15% கண்டுபிடிக்கணும். 90ல் 10% எவ்வளவு? 90ல் 10% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 9 தான். 5% 4.5. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 15% கிடைச்சிருங்களா? எவ்வளவு? 13.5. ஸோ 3600 இருக்குது அப்படிங்கும்போது 1800 ப்ளஸ் 90 × 3 270 ப்ளஸ் 13.5. ஸோ இப்போ என்ன வரும்னா 2083.5. 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி ஆண்டுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரின்சிபல் வந்துட்டு 25,000, வருடம் வந்துட்டு 3 வருடம், பர்சன்டேஜ் வந்து 12%. அப்போ 25,000க்கு 12% நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 25,000க்கு 12%. 10% என்ன வரும் அப்படின்னா 2,500. சரிங்களா? 1% வந்து பார்த்திங்கன்னா 250. 1% 250னா 2% எவ்வளோ வரும் அப்படின்னா 2% 500 வரும். சப்போ 12% எவ்வளோ வரும்? 3,000. சரிங்களா? அப்போ 25,000க்கு ஃபஸ்ட் இயரில் 12% எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000. செகண்ட் இயரில் அதே 3,000 வந்து கிடைக்கும். ப்ளஸ் என்ன பண்ணணும்? இந்த இதுக்கு 12% வந்து பார்க்கணும். ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னா 300. 10% இஸ் 300. ஸோ 1% வந்து பார்த்திங்கன்னா 30 வந்து கிடைக்கும். அப்போ 2%ங்கிறது 60. 1% 30னா 2% 60 தானே. ஸோ 300 + 60 360. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயருக்கு வந்துடலாம். 3,000 ப்ளஸ் ஃபஸ்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் 360 ப்ளஸ் செகண்ட் இயருக்கானது 360 ப்ளஸ் இந்த 360க்கு 12% வந்து போடணும்.
360ல் 10% எவ்வளோ வரும்? 36. சரியா? ஸோ 1% எவ்வளோ வரும்? 3.6 வந்து வரும். ஸோ 1% 3.6னா 2% எவ்வளோ வரும்? 7.2. சரியா? ஸோ அப்போ 43.2 தான் வந்துட்டு வரும். ஸோ 43.2. ஸோ 3000 9000 ப்ளஸ் 360 3 இருக்குது. ஸோ 300 போட்டோம்னா 900 வரும். 60 வந்துட்டு 3 தடவை போட்டோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா 180 வரும். ஸோ 900 ப்ளஸ் 80 வந்துட்டு என்னென்னா 1080 ப்ளஸ் 43.2. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும்னா 9000 ப்ளஸ் 1000 வந்து பார்த்தீங்கன்னா 10,000. 10,080. 80 ப்ளஸ் 40 120. சரியா? சப்போஸ் 10,123.2 இதுதான் வந்துட்டு ஆன்சர். எவ்வளோ ருபீஸ் தான் வந்துட்டு வட்டியாக கிடைக்கும். சரி, ஸோ இதுக்கு மேலே வரக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாஃப் இயர்லி பேஸ்டு சம்ஸ். இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் கால்குலேட் பண்ணோம். ஆனால் இதுக்கு மேலே வரக்கூடிய சம்ஸ்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னா ஹாஃப் இயரில் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 24,000 காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு. ஸோ வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 10%. சரிங்களா? அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டும் முறையில் 24,000க்கு ஆண்டு ஒன்றிற்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் வட்டியை காண்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நமக்கு ஹாஃப் இயருக்கு தான் வட்டியை வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா? ஹாஃப் இயருக்கு தான் வட்டி வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த 1.5 வருஷத்தில் எவ்வளோ ஹாஃப் இயர்ஸ் இருக்குது? 1.5 வருஷத்தில் எவ்வளவு அரை ஆண்டுகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே 1.5 வருஷத்துக்கு தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. எவ்வளோ அரை ஆண்டுகள் இருக்கும்? 3 ஹாஃப் இயர்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு 10% வட்டி வீதம். ஸோ 10% வட்டின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை, நமக்கு வந்துட்டு எப்போவுமே வட்டி விகிதம்னு கொடுத்தாங்கனாவே அது இயர்லியாக தான் இருக்கும். சரிங்களா? வருஷத்துக்கான வட்டியாக தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த வட்டியை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும்னா அரையாண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ஒரு வருஷத்துக்கு. அப்போ அரை வருஷத்துக்கு அப்படின்னா அதை டிவைடட் பை 2 போட்டுக்கலாமா? ஸோ அப்போ வட்டி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 5%. ஸோ இப்போ இந்த ஹாஃப் இயர்லின்னு கேட்குறாங்கன்னா நம்ம இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃப் இயர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வட்டி விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அரை ஆண்டுக்கு ஆஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு என்ன வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு என்ன? ஸோ 24,000. ஸோ 24,000க்கு எவ்வளோ வட்டி போடணும்? ஹாஃப் இயருக்கு 5% வந்து வட்டி போடணும். ஸோ 24,000க்கு 10% எவ்வளவு அப்படின்னா 2,400. ஸோ அப்போ 5% 1,200. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் இயருக்கு ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் எவ்வளோ வட்டி கிடைக்குன்னா 1,200 கிடைக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப் இயர் இந்த 1,200 வந்து கிடைக்கும். ப்ளஸ் இந்த 1,200க்கு என்ன பண்ணணும்னா 5% வந்து போடணும். 1,200ல் 10% எவ்வளோ வரும்? 120 வருமா? 10% 120னா 5% அதில் பாதி 120ல் பாதி எவ்வளவுன்னா 60. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆஃப் இயர். ஸோ ஒரு வருஷம் ஃபஸ்ட்டு முடிஞ்சது, அடுத்து தேர்டு இன்னொரு வருஷம் முடிஞ்சுன்னா 1.5 வருஷம் முடிஞ்சிடும். ஸோ 1,200 வந்து போடுவோமா? ப்ளஸ் இந்த ஃபஸ்ட்டுக்கான வட்டி 60 ப்ளஸ் செகண்ட் இயரில் கிடைச்ச வட்டிக்கான வட்டி 60 ப்ளஸ் இந்த 60க்கான 5%. ஸோ 60ல் 10% எவ்வளோன்னா 6. 60ல் 10% 6
அப்போ அதில் பாதி தானே 5%, 6ல் பாதி 3. ஸோ இது என்ன வரும்னா 3600 ப்ளஸ் 6 3s are 18, 180 ப்ளஸ் 3. அப்போது 3783 இதுதான் வந்துட்டு ஆன்சர். சரியா?